வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: நம்முடைய ஒரே எஜமானும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள். யூதா 4ஆம் வசனம். மறுதலிக்கிறவர்கள். அது ஒரு இறையியல் கல்லூரி. கற்றுக்கொள்ள வந்த மாணவர்களில் ஒருவர் எல்லா நேரங்களிலும் ஆசிரியர்கள் கற்பிக்கிறதற்கு எதிரான சிந்தனைகளையே பேசிக் கொண்டிருந்தார். அதை மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து தன்னோடு ஒரு சிறிய கூட்டத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் கல்லூரியின் முதல்வர் அவரை அழைத்து, நற்செய்தியை தெளிவாக கற்றுக்கொள்ளத்தான் நீ இங்கே வந்திருக்கிறாய். தவறான உபதேசத்தை இங்கே நீ பிறருக்கு கற்றுக் கொடுப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இது உனக்கு கடைசி எச்சரிப்பு என்று கண்டித்து அனுப்பினார். பிறகு அந்த மாணவர் சில மாதங்களிலேயே கல்லூரியை விட்டு நின்றுவிட்டார். நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலும் மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவதிலும் ஆரம்ப காலத்தில் இருந்தே நிறைய சவால்கள் இருந்தன. இதில் முக்கியமானது கள்ள தீர்க்கதரிசிகள். சபைக்கு உள்ளேயே இருந்து கொண்டு, அதாவது கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு, கிறிஸ்தவத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்தனர் இவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையே குறைவாக மதிப்பிட்டு வேறு சில மனித செயல்களையும் இவர்கள் உயர்த்தி பேசியிருக்கலாம். இந்த கள்ள தீர்க்க தரிசனங்கள் இறை நம்பிக்கையாளர்களின் விசுவாசத்தை குறைக்கிறது அல்லது ஆட்டம் காண செய்கிறது. இது அக்கால திருச்சபைகளின் முக்கியமான சவால்களில் ஒன்றாக இருந்தது. இந்த பிரச்சனையையே யூதாவின் நிருபம் நேரடியாக பேசுகிறது. துவக்க கால திருச்சபையில் இருந்த இந்த தவறான உபதேசம் இன்று நமது திருச்சபைகளில் செழித்தோங்கி வளருவதை காணலாம். ஏனென்றால் திருவசனத்தை தங்கள் வசதிக்கு ஏற்ப மாற்றி பிரசங்கிக்கிறவர்கள் வார்த்தைகள் பலருக்கும் கவர்ச்சியாக தெரிகிறது. தங்கள் பாவங்களை மறைக்கவும், மறந்துவிட்டு வாழவும் அல்லது அதிலேயே நிலைத்திருக்கவும் இந்த உபதேசங்கள் தூண்டுகின்றன. எனவே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கான மவுசு இப்போது மிகவும் அதிகமாகிவிட்டது. கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை, உயிர்ப்பை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இயேசுவாலே அன்றி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. அவரால் மட்டுமே நாம் விண்ணக அரசுக்குள் நுழைய முடியும். இதுவே சத்தியம். ஆனால் இன்றைய கள்ள தீர்க்க தரிசனங்கள் இவற்றை முன் நிறுத்துவது இல்லை. தனி மனிதர்களை, செல்வாக்கை, பணத்தை, இன்னும் நம்பிக்கைகளை முன் நிறுத்தி ஆண்டவரை, அவரது வல்லமையை பின்னுக்கு தள்ளுகின்றனர். தவறான தீர்க்க தரிசனங்களால் அடித்துக்கொண்டு போகப்படாமல் இருக்க நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவோம். தவறான உபதேசங்கள் வாழ்க்கைக்கு உதவாது. எனவே இதுபோன்ற சிந்தனைகளை எதிர்த்து நிற்க நமக்கு தேவையான பலத்தை ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய அன்பை, மன்னிப்பை, இலவச கிருபையை, மீட்பை உமது மகன் வழியே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் உம்மில் மட்டுமே சார்ந்து இருக்கவும், கள்ள தீர்க்கதரிசிகளை புறக்கணிக்கவும் எங்களுக்கு தைரியத்தை தாரும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமீன். இன்றைக்கான கேள்வி: யார் கிறிஸ்துவத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்தனர்? யார் கிறிஸ்தவத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்தனர்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.